ஹலோ ஆல். மார்னிங் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ஐட்டம் பார்த்துடலாமா? பசங்க ஸ்கூலுக்கு ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் போட வேண்டாம். அண்ட் 2 ஆனியன் வந்து சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதக்குனதுக்கப்புறமா 2 தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அண்ட் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தேவைக்கு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அண்ட் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் 1½ கப் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடுங்க. ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா. அண்டு பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணியுடைய அளவு இல்லை, மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முட்டை இல்லையானாலும் சிக்கனை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அது 65 சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் 2 விசில் வச்சுட்டு எடுத்து பார்த்தேன், நல்லா வெந்திருக்கு. ஸோ நம்மளுடைய சுட சுட எக் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் டிஃபனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.